பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தை சட்டவிரோதமான கட்டடம் என சிலர் முத்திரை குத்துவது தவறு என மலேசிய இந்து ஆலயங்கள் இந்து சமய சங்கங்களின் கூட்டமைப்பு மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமார் சாடினார். முன்னதாக இந்த ஆலயம் இயல்பாக செயல்படலாம், இவ்வாலயத்தை இடிக்கும் எந்த நடைமுறையும் முன்னெடுக்கப்படாது என கோலாலம்பூர் மாநகர மன்ற தலைவர் டத்தோ மைமுனா உறுதியளித்தார். இச்சூழ்நிலையில் சில தரப்பினர் இவ்வாலயத்தை சட்டவிரோதமான கட்டடம் என கூறுவது மதங்களுக்கு மத்தியில் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் என அவர் எச்சரித்தார். கோயில் நிலம் தவறானது, அது சட்டவிரோத கட்டடம் என கூறுவது சமூகங்களிடையில் கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளது. பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கோவிலை திடீரென தவறான கட்டடம் என குற்றம் சாட்டுவது ஏற்புடையதல்ல என்று டாக்டர் சிவகுமார் கண்டனம் தெரிவித்தார். டிபிகேஎல் ஜெய்கல் குழுமம் இணைந்து நியாயமான தீர்வுக்கு உறுதியளித்துள்ள நிலையில் சிலர் இவ்விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மலேசிய மடானி அரசு எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக கோயில், பள்ளிவாசல், கிறிஸ்துவ தேவாலயம் அல்லது பிற வழிபாட்டு தலங்களை இடிக்காது என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். இவ்விவகாரத்தில் சமுதாயத்தை சிதைக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை உடனடியாக தவிர்க்க வேண்டும். அனைவரும் மலேசியர்கள் தான் என்று டாக்டர் சிவகுமார் தமது அறிக்கையில் கூறியுள்ளார்.